என்கிட்ட நீங்கள் ஏதோ கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொன்னீங்களா? ஆனால் அதுக்கு முன்னுக்குட்டி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். உங்களை இவ்வளோ நேரம் நான் காக்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்க போகிறதில்ல. என்ன நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணலை. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பார்க்குறது சந்தையில் மாட்டை பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படி இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறையா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன்னு எனக்கு தோணலை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளோ சொல்லியும் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீ எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணன் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னைய நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மன்னிச்சிடுன்னு சொல்லி போகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம், நான் பேச நினைத்ததை நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில் சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். ஹோப் யூ என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க் யூ. குழந்தை ஏன் அழுதுகிட்டே பிறகு தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர்ற விருப்பம் இல்லைன்னு அழலை. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்குதேன்னு தான் அழுகுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமை. புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானா மறைகிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்.